இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, பழையன மடிந்து புதியன மலர்ந்து தீமைகள் ஒழிந்து நன்மைகள் பெருக இன்று தை திருநாளில் நலமும் வளமும் பெருகி இறையாசிரை நிறைவாக பெற்று வாழ இங்கு ஒன்று கூடியுள்ளோம். உழவர்கள் தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாளே இத்தை திருநாளாகும். செய் நன்றி கொன்ற மகருக்கு என்பதற்கேற்ப உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இறைவனுக்கும் இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிப்பதோடு தங்கள் வாழ்வுக்கு உணவளித்த படைப்பின் இறைவனுக்கு அறுவடையின் முதற்கனியை அளித்து நன்றி திருப்பலி செலுத்தினர். பழைய ஏற்பாட்டில் அறுவடை நாளன்று முதல் கனியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட கதிர்கள் 50ஆம் நாள் அப்ப காணிக்கையாக அளிக்கப்பட்டன என்று லேவியர் புத்தகம் 23:16 வாசிக்கின்றோம். எனவேதான் அறுவடையின் முதல் கனியை இறைவனுக்கு படைக்கும் விழாவாக இத்தைப்பொங்கல் விழா அமைகிறது. பொங்கல் பெருவிழா உழவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களின் உழைப்பின் பயனை அனுபவிக்கும் எல்லா மக்கள் இனத்தாருக்கும் ஒரு மாபெரும் விழாவாக அமைகிறது. இந்த பொங்கல் திருநாள் நம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தை, நலத்தை, வளத்தை, சாந்தத்தை, சமத்துவத்தை, சுகத்தை, வளத்தை, இரக்கத்தை, பாசத்தை, நேசத்தை, உற்சாகத்தை, ஊக்கத்தை, ஏற்றத்தை, சுவீட்சத்தை, இறைவனின் இறை ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆணவத்தை, கோபத்தை, குரோதத்தை, சுயநலத்தை, பஞ்சத்தை, வஞ்சத்தை, லஞ்சத்தை, வன்மத்தை, துரோகத்தை, அலட்சியத்தை, அகங்காரத்தை எதிர்த்து குன்றா நலமும் குறையா வளமும் புகழும் மாசில்லா செல்வமும் அன்புடைய சுற்றமும் அறமறிந்த நட்பும் பொங்கலோடு பொங்கி பொங்கியது தங்கி தங்கியது பெருகி பெருகியது உதவி உதவியவை உகை பெருக்கி நலமுடன் வாழ தை மகள் பிறந்தாள், தரணி சிறக்க மலர்ந்தாள், சமத்துவ சமூகநீதி சமூகத்தை ஜனநாயகம் கண்டிட பிறந்தாள். இவள் தரும் பொங்கல் எத்திசையும் கற்கண்டாய் இனிக்கட்டும், இருப்பவன் இல்லாதவன் என்றும் உயர்வு தாழ்வு உடைத்து சந்தனமாக எங்கும் கமழட்டும், வாழ்வும் வளமும் உயர்வும் பெருமையும் எமக்கே என்று ஜனநாயக பொங்கல் பொங்கட்டும். தை மகளே வருக, இன்று தரணி சிறக்க வருக என்று இன்முகத்தோடு அழைப்பு விடுத்தோராய் இத்தை திருநாளில் நம் இறைவனுக்கு நன்றி கூறி இப்புனித பொங்கல் பலியினில் இணைவோம். அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில், அன்றாட வருகையின் நேரமதில், வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே, எழுக எழுகவே ஏக்கம் போக்கவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ அன்றாட வருகையின் நேரமதில், அன்றாட வருகையின் நேரமதில். கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கனவும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். கடவுளின் அன்பு பிள்ளை
அகிலம் இயக்கும் அன்பர்களே. சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை. நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை. நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். வீழ்ந்திடும் மனிதத்தை தாங்கிடும் பணிகளில் விடுவிக்கும் சக்தியாய் இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார். அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில், மன்றாட வருகையின் நேரமதில் வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் வழியிலே. எழுக எழுகவே ஏக்கம் போக்கவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை. நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை. நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். வீழ்ந்திடும் மனிதத்தை தாங்கிடும் பணிகளில் விடுவிக்கும் சக்தியாய் இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக, என்னுடைய சார்பாக இந்த பொங்கல் திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நடத்துகின்ற அருட்தந்தையின் சார்பாகவும், நம்முடைய அருட்சகோதரிகளின் சார்பாகவும், பங்கு குழுவின் சார்பாகவும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பொங்கல் விழாவிற்கு நாம் வந்திருக்கிறோம் என்றால், இந்த பொங்கல் விழாவை மிகுந்த தகுதியோடு இறைப்பற்றோடு கொண்டாடுவதற்கான எல்லாவித அங்கீகாரமும் நமக்கு இருக்கிறது என்பதை நம்முடைய திருவிவிலியம் கடவுள் கொடுத்த கட்டளையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறுவடை விழாவை அவர்கள் எவ்வாறு கொண்டாடினார்கள், இந்த விழாக்களின் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான செயல்பாடுகளுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவர் முன்னிலையில் வருகின்ற பொழுது இந்த விழா எப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை நமக்கு வழங்க இருக்கிறது என்பதை இணைச்சட்ட நூல் 16வது அதிகாரம் 16வது இறை வார்த்தையிலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம். அனைவரும் கவனமுடன் இந்த இறை வார்த்தையை கேட்போம். ஆண்டில் 3 முறை ஆண் மக்கள் அனைவரும் உன் கடவுளாகி ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கும் இடத்தில்
அவர் திருமுன் வர வேண்டும். புளிப்பற்ற அப்ப விழாவிலும் வாரங்களின் விழாவிலும் கூடார விழாவிலும் வர வேண்டும். ஆண்டவர் திருமுன் அவர்கள் வெறுங்கையராய் வர வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உள்ளதற்கேற்ப ஒவ்வொருவனும் தன்னால் ஆனதை கொண்டு வருவானாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் திருமுன்னிலையில் தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தின் மிக அடையாளமாக விளங்குகின்ற இந்த அறுவடை திருநாளில் நாம் நம்முடைய பங்கில் வெறுங்கையராக வரவில்லை. நிறைவாக பொங்கல் சமைத்து அதை நம்முடைய ஆண்டவருக்கு படைத்து காணிக்கையாக ஒப்பு கொடுத்து அதன் வழியாக நான் ஆசிரை பெற வந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு, நன்றி உணர்வோடு நாம் இந்த திருப்பலி பீடத்தை சூழ்ந்திருக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பொங்கல் விழாவில் இணைந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக இத்திருப்பலியில நாம் மன்றாடுகிறோம். நமது பங்கிற்காகவும் நமது பங்கிலுள்ள அனைத்து கிளை கிராமங்களின் நலன்களுக்காகவும் நம் பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களுடைய நலன்களுக்காகவும் இறைவனுடைய நிறைவான ஆசிரை ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நாம் கடவுளுக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துகின்ற இந்த திருப்பலின் வழியாக நம்முடைய நன்றி காணிக்கையை ஒப்பு கொடுத்து இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய பங்கிற்காக இத்திருப்பலியில் ஜெபிக்கிறோம். மேலும் இன்றைய நாளில் இந்த பொங்கலை செய்வதற்கு முயற்சி எடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களிற்காகவும் ஒவ்வொரு கிளை கிராம தலைவர்களுக்காகவும் குறிப்பாக இந்த பொங்கல் செய்வதற்கான எல்லாவித உடல் உழைப்பையும் நன்கொடைகளையும் வழங்கி இந்த விழாவை சிறப்பிக்க உதவி செய்த அத்துணை நன்கொடையாளர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுடைய நல்வாழ்விற்காக இந்த திருப்பலியில நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மேலும் இன்றைய திருப்பலியில் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய இந்த பொங்கல் விழாவை தலைமையேற்று நமக்காக இந்த காணிக்கைகளை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கின்ற நம்முடைய அருட்தந்தை மோகன்தாஸ் அடிகளார் அவர்களுடைய பணிவாழ்வு சிறக்கவும் அவருக்கு உடல் உள்ள நலனை இறைவன் தந்து ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில நாம் ஜெபிக்கிறோம். மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த பொங்கல் விழாவில் இணைந்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மேலும் இன்றைய திருப்பலியில் மரியன் நாயகம், அபூர்வ மேரி இவர்களின் ஆன்மாவின் இளைப்பாற்றிற்காகவும் குழந்தை தெரேசா இவருக்கு அந்தோனியார் வழியாக நம் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும் பேரப்பிள்ளைகள் அனைவரும் உடல் உள்ள நலம் பெற்று வளரவும் நல்ல ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் வளரவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம் நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பராமரிப்பின மனதிட நிலத்தை ஒப்படைத்தீரே. நாங்கள் நிலைத்திருந்து பெற்ற விளைச்சல் வழியாக எங்கள் வாழ்வை பேணி காக்க செய்தருளும். உம்முடைய புகழ்ச்சிக்காக அனைத்து நலனுக்காகவும் உமது உதவியை நாங்கள் என்று அவற்றை பயன்படுத்திக் கொள்ள அல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றை பிள்ளை இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் மோசே மக்களை பார்த்து கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வளமிகு நாட்டுக்கு அழைத்து செல்கிறார். அந்த நாடு பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் பாய்கின்ற ஆறுகளிலும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது. கோதுமை, திராட்சை, அத்தி, மாதுளை, பார்லி ஆகியவை நிறைந்த நாடு. அது ஒலிவ எண்ணெயையும் தேனும் நிறைந்த நாடு. அந்த நாட்டில் பஞ்சமின்றி நீங்கள் அப்பங்களை உண்பீர்கள். அங்கு உங்களுக்கு எந்த குறையும் இராது. அந்த நாட்டின் பாறைகள் அனைத்தும் இரும்பு. அதன் மலைகள் இருந்து செம்பு வெட்டி எடுக்கலாம். நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள். அப்போது வளமிகு நாட்டை உங்களுக்கு கொடுத்ததற்காக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவீர்கள். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றினின்று வழுவியதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உங்கள் ஆடு மாடுகள் பழுகும் போதும் வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும் உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும் நீங்கள் நெஞ்சத்தில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொல்லிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீராற்று,
வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையில் இருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்ட வல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. என் மீது உமது முகத்தின் ஒளியை வீசுமே. அதனால் உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளுமே. ஆ, ஆ, என் மீது உமது முகத்தின் ஒளியை வீசுமே. அதனால் உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளுமே. அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர். ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவே. அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர். ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவே. உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. உலகின் மாந்தர் அனைவருமே உமது அஞ்சுவர். உமது மீட்பை அனைவருமே உணர்ந்து கொண்டனர். ஆ, ஆ, உலகின் மாந்தர் அனைவருமே உமக்கு அஞ்சுவர். உமது மீட்பை அனைவருமே உணர்ந்து கொண்டனர். அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர். ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு
ஆசி வழங்குமே. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. எமக்கு உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. எமக்கு ஆசி வழங்குமே. எமக்கு ஆசி வழங்குமே. இரண்டாம் வாசகம். கடவுளை விலை செய்தார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நான் நட்டேன், அப்போலியோ நீர் பாய்ச்சினார். கடவுளை விலை செய்தார். நடுங்கியவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை. விலை செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுங்குவரானாலும் நீர் பாய்ச்சுபவரானாலும் ஒன்றுதான். தான் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தன் ஊழியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பயன்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைந்தேர்த்த கட்டடம் கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறு ஒருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தான் காட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 15 21 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். செல்வராயிருந்த ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீர் சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்போர்
இத்தகையோரே. வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்ற கண்ணோட்டத்தில் இன்று வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்தில் நன்றிகளும் வணக்கங்களும். இன்று நாம் திரு அவையோடு இணைந்து பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நான் திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு, குருவாகப்பட்ட பிறகு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே பணிபுரிவதற்காக வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் பாப்புவா நியூ கினியா, தெற்கு சுடானிலே இப்படிப்பட்ட ஒரு விழா இல்லாவிட்டாலும் இன்றைய நாளில் கடவுள் இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்காக நல்லதொரு வாய்ப்பை கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். அதோடு சேர்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். ஆம் இயேசுவே பிரியமானவர்களே, இன்றைய நாளில் அருள் பெற்றவர்களாக, பொருளை பெற்றவர்களாக, இறைவனின் அன்பை சுவைத்தை பெற்றவர்களாக இன்று கடவுளுக்கு நன்றி கூறும் விதத்திலே நாம் வந்திருக்கின்றோம். ஏன் எதற்காக இன்றைய நாளில் பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டும் என்றால், இந்த பொங்கல் திருநாள் நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாட வேண்டும். ஒரு மதத்தை சார்ந்தவர் மட்டும் அல்லாமல் எல்லோரும் தமிழராக இருக்கின்ற ஒவ்வொருவரும் கொண்டாடுகின்ற இந்த விழாதான் பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாள் எப்படி மகிழ்ச்சி தருகின்றதோ, சந்தோஷம் தருகின்றதோ, மனதிற்கு இனிமை தருகின்றதோ, அதே போன்று நம்முடைய வாழ்க்கையும் மாற வேண்டும். பொங்கலானது வருடத்துக்கு ஒரு முறை வந்து செல்கின்றது. ஆனால் இந்த மகிழ்ச்சி எந்நாளும் நம் உள்ளத்திலும் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்றால், இறைமகன் இயேசுவை யாரெல்லாம் தாங்கி அதை தியானித்து வாழ்கின்றார்களோ அவர்கள் எந்நாளும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு வருடத்தில் வருகின்ற இந்த பொங்கல் விழா வந்து சென்றுவிடும். ஆனால் நம் குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லை என்றால் நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா அர்த்தமற்றதாகிவிடும். ஆம் இயேசு பிரியமானவர்களே, இந்த பொங்கல் திருநாளை பார்க்கின்ற பொழுது இஸ்ராயேல் மக்கள் எகிப்து நாட்டிலே துன்பப்பட்டிருக்கின்ற பொழுது கடவுள் அவருடைய கண்களை கண்ணோக்கின்றார். மோசே வழியாக இஸ்ராயேல் மக்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். வாக்களிக்க நாட்டிற்கு பாலும் தேலும் பொழி நாட்டிற்கு அழைத்து செல்கின்றார். அப்படி செல்கின்ற பொழுது அவர்கள் எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்கள் பார்க்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மோசே இஸ்ராயேல் மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். நாம் கடினப்பட்டு உழைக்கின்ற தானியங்களை கடவுளுக்கு முதல் கனியாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்களாக மகிழ்ச்சியாக மாற முடியும். அது மட்டுமல்லாமல் அவருடைய திட்டங்களையும் தியானிக்கின்ற பொழுது, சட்ட திட்டங்கள் தியானிக்கின்ற பொழுது நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருக்கும் என்று கூறுகின்றார். ஆம் இயேசு பிரியமானவர்களே, இந்த பாப்புவா நியூ கினியா நாட்டிலே கிட்டத்தட்ட 3 வருடமாக பணியாற்றி வந்திருக்கின்றேன். அங்கே இப்படிப்பட்ட விழாக்கள் அல்ல, மாறாக எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், எந்த ஒரு குடும்பத்தில் நிகழ்வாக இருந்தாலும் கூட அவர்கள் ஆடு மாடுகளை அடித்து சுட்டு பகிர்ந்துண்டு உண்பார்கள். ஒரு சிலர் மட்டும் அல்ல, மாறாக எல்லோரும் அழைத்து மகிழ்ச்சியாக அதை பகிர்ந்து கொண்டு வாழ்வார்கள். அதே போன்றுதான் தெற்கு சுடான் நாட்டில் பார்த்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட விழாக்கள் இல்லாவிட்டாலும் மக்கள் ஒரு குடும்பமாக இணைகின்ற பொழுது மகிழ்ச்சியாக வாழ்ந்துகின்றார்கள். அந்த மகிழ்ச்சியானது களோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது எந்நாளும் மகிழ்ந்திருக்க முடியும். ஆம் இயேசு பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகின்ற பொங்கல் விழா, இந்த பொங்கல் எப்படி இனிமையாக இருக்கின்றதோ நம்முடைய வாழ்வும் இனிமையாக இருக்க வேண்டும். இந்த பொங்கல் நாளை பார்க்கின்ற பொழுது நான் இந்த சில நாட்கள் முன்பாக பார்த்திருக்கின்றேன். சிங்கப்பூரிலே தமிழர் ஒருவருக்கு 8 கோடி பரிசு விழுந்ததாக நான் செய்தித்தாளில் வாசித்திருக்கின்றேன். அதில் ஒரு சிலர், ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளைகளுடன் சேர்ந்து கொண்டு சினிமாவுக்கு செல்கின்றார். அப்படி செல்கின்ற பொழுது கூட்ட நெரிசலில் தன்னோட தாயான இறந்து விடுகின்ற சூழ்நிலை பார்க்கின்றோம். ஆக இந்த சூழ்நிலை 2 நிகழ்வு பார்க்கின்ற பொழுது மக்கள் மகிழ்ச்சி நோக்கி செல்கின்றார்கள், சந்தோஷத்தை நோக்கி செல்கின்றார்கள். எது நிரந்தர மகிழ்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது
ஒரு சாதாரண ஒரு நாட்கள் ஒரு வாரம் இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சிக்காக மனிதர்கள் ஓடி ஓடி கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கடினமாக போய்விடும். அதனால்தான் எத்தனையோ குடும்பங்களிலே நாம் பார்க்கின்றோம், மகிழ்ச்சி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் குடும்ப வாழ்விலே பிளவுபட்ட ஒரு நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகிழ்ச்சி வேண்டும் என்றால், அவருடைய அருளை பெற்றவர்கள் வாழ வேண்டும் என்றால் நாம் இவ்விலத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் நம்மோடு பேசுவார். அதோடு சேர்ந்து நாமும் நம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருப்போம். குடும்பத்தில் பார்க்கின்றோம், கணவன் மனைவி உறவிலே மகிழ்ச்சி அல்ல, பிள்ளைகள் பெற்றோர்கள் வார்த்தையை கேட்பது அல்ல, பிள்ளைகள் செல்கின்ற பொழுது அங்கேயும் அந்த அன்பை பார்க்க முடிவதில்லை. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்றைய கொண்டாடுகின்ற விழா ஒரு நல்லதாக இருக்க முடியாது. மாறாக அந்த மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இறைவனை அன்பை பெற்றவர்களாக சுவைத்தவர்களாக வாழ வேண்டும். இதை தியானிக்கின்ற பொழுதுதான் கண்ணதாசன் ஒரு பாடல் மனதிற்கு வருகின்றது. இறைவன் ஒரு நாள் கடை உடைத்தான், அதில் 1000 பொருள் குவித்தார். அவரவர் நிலைக்கு அவரவர் தேவைக்கு விலையை சொன்னார். பெண்களோ அழகை வாங்கி கொண்டார்கள், ஆண்களோ ஆசையை வாங்கி கொண்டார்கள். அரசியல் தலைவர்களே புகழ்களை வாங்கி கொண்டார்கள், புலவர்களோ பொய்யை வாங்கி கொண்டார்கள். ஊமைகளோ பேசிட மொழி கேட்டார்கள், பார்வையற்றவர்களும் பார்த்திட மொழி கேட்டார்கள். மற்றும் சிலர் தன்னுடைய மேடைக்கு விலையை கேட்டார்கள். உறவினர்களோ மாண்டவர்கள் உயிர் பெற்றிட வழி கேட்டார்கள். விலை என்ன என்றாலும் அவர் கொடுக்க தயாரிருந்தார். அன்பை ஒன்றை கொடுத்து, இதயத்தின் அன்பை கொடுத்து வாங்கிட எவரும் இல்லை என்று முடிக்கின்றார். ஆம் இயேசு பிரியமானவர்களே, அந்த இதயத்தில் அன்பை இல்லை என்றால் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம். நாம் கொண்டாடுகின்ற இந்த பொங்கல் விழா ஏதோ ஒரு சால் மருதம் மட்டும் அல்லாமல் அதையும் தாண்டி எல்லோரும் கொண்டாடுகிறோம் என்றால், எல்லோரும் ஒரு மனதாக இணைந்து திருவாவை இணைந்து கொண்டாடுகின்ற விழா என்னாலும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்றால், மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்றால், அந்த பொங்கல் போன்று நம்முடைய உள்ளமும் பொங்கு வழிய வேண்டும் என்றால், அன்னை மரியாதை போன்று நம் வாழ்க்கையை தியானிக்க வேண்டும். கடவுளுடைய பார்த்து ஒப்படை ஜபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதிலே கண்ணும் கருத்துமாய் இருந்து சொல்லப்படுகின்றது. அதே போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாதை போன்று கடவுளை முதன்மைப்படுத்தி செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நல்ல ஒரு பங்கை பெற்றவர்களாக, நல்ல ஒரு கிறிஸ்தவனாக, நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்ந்து காட்ட முடியும். ஆம் இயேசு பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே கடவுள் ஏராளமான செல்வங்களை கொடுத்திருக்கின்றார். அதான் அதையெல்லாம் மறந்துவிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாப்பா நீ பார்த்திருக்கின்றேன், எந்த ஒரு வசதியும் கிடையாது, எந்த ஒரு வசதியும் கிடையாது. உண்பதற்கு உணவு கடினமாக இருக்கும். ஒரு இடத்தை விட்டு மற்ற இடம் செல்ல வேண்டும் என்றால் நடந்து செல்ல வேண்டும், காடுகள் வழியாக செல்ல வேண்டும். பாதுகாப்பு இல்லை. நோய் நொடி என்றால் மருத்துவமனைகளில் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் குருக்களும் கன்னியர்களும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி என்றால் இறைவன் அன்பை பெற்றவர்களாக, தியானித்தவர்களாக அந்த மகிழ்ச்சியை தன்னுடைய மக்களிடையே பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் வாழும் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட கடவுள் அருள் அடையாளம் கொடுத்திருக்கின்றார். நல்ல ஒரு மனைவி கொடுத்திருக்கின்றார்கள், நல்ல ஒரு கணவனை கொடுத்திருக்கின்றார்கள், பிள்ளையை பெற்றிருக்கின்றோம், நல்ல ஒரு பணியை ஆற்றுவதற்காக நிறுவனங்களை கொடுத்திருக்கின்றார், உறவு நண்பர்களை கொடுத்திருக்கின்றார். அதையும் தாண்டி நாம் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆம் இயேசு பிரியமானவர்களே, இதை கடந்து போகின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது இதையெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் என்று ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம். ஆம் இயேசு பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகின்ற இந்த பொங்கல் விழாவிலே கடவுளை அன்பை சுவைத்தவர்களாக அன்னை மரியாவின் அரவணைப்பு வாழ வேண்டும் என்றால் இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும்.
என்ன நேர்ந்தாலும் கடவுள் அவருடைய கூறுவதை போல எல்லா சூழ்நிலையிலும் என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு மகிமைப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார். ஆம்பிரியே பிரியமானவர்களே, ஒரு குடிசை வீடில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எத்தனையோ மக்கள் ஒளிவசி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் மாட மாடிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒளியிலிருந்து பார்வையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகின்ற இந்த பொங்கல் விழா நம் எப்படி இந்த பொங்கலான பொங்குகின்றதோ அது அதே போல மகிழ்ச்சி நம் குடும்பத்திலே பொங்க வேண்டும் என்றால் இருக்க வேண்டும் என்றால் இறைவனை இறைக்கரம் பற்றி கொள்வோம். அப்படி பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருப்போம். கிறிஸ்துமஸ் வந்தது, புத்தாண்டு வந்தது, 3 ராஜாக்கள் விழா கொண்டாடினோம், ஆண்டவரின் திருமுழுக்கு விழாவை கொண்டாடினோம், இன்று பொங்கல் விழாவை கொண்டாடினோம். விழாக்கள் வந்து சென்றுவிடும். ஆனால் நம் குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லை என்றால், அமைதி இல்லை என்றால் நாம் நம்முடைய வாழ்வு அர்த்தமற்றதாகிவிடும். ஆமிரே பிரியமானவர்களே, இன்றைய நாளில் சிந்திப்பும் செயல்படுவோம். கடவுளுடைய அன்பை பெற்றவர்களாக சுவைத்தவர்களாக வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரும் ஆசிரியப்பட்ட நம்பிக்கையில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டியது இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய், இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய், இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய், இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். அறுவடையின் ஆண்டவரே என் இறைவா, திரு அவை என்னும் திராட்சை தோட்டத்தில் பணியாற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார், பொதுநிலை தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலத்துடன் பணியாற்றி பணியில் மகிழ்வும் நிறைவும் காண வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய், இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். வாழ்வின் ஊற்றே என் இறைவா, அறுவடை திருநாளாகிய பொங்கல் விழாவை கொண்டாடும் தமிழ் மக்களை ஆசீர்வதியும். குறிப்பாக விவசாய குடும்பங்கள் தங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலனும் தங்கள் உற்பத்திக்கு நியாயமான விலையும் கிடைத்து வாழ்வில் முன்னேற்றம் காண வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய், இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். படைப்புகளின் ஆண்டவரே என் இறைவா, நீர் படைத்த வளமான இயற்கையை நாங்கள் பாழ்படுத்தாமல் அதை பொறுப்புடன் பேணி காக்கவும், சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் தூய்மையாக வைத்து நலமுடன் வாழவும் நாட்டின் தலைவர்களும் மக்களும் விழிப்புணர்வுடன் செயல்பட தேவையான ஞானத்தையும் நல் அறிவையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய், இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். கருணையின் கடலே என் இறைவா, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களின் நம்பிக்கையாக நீர் இருந்தருளும். நல் மனமும் ஈகை குணமும் கொண்டவர்கள் வழியாக அவர்களுக்கு உமது பரிவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய், இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது மௌனம் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவை மன்றாற்றுகள் திருமண உகந்தவனாக எங்கள் தகுதி நம்பிக்கை கொள்ளாமல் உம் இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாற்று கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரமிது. கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். நிலத்தில் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது. கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். அப்பமும் ரசமும் மாறும் வேலை உமது பிரசன்னம் மாறுமே. அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் மாறுமே. அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. உம்மையே அறிந்தேன், என்னையே கொடுத்தேன். கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரமிது. கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். உடலும் உள்ளமும் உயர்ந்த பலியாய் உமது பாதம் படைக்கின்றேன். உமது வழியில் உவகை காண உள்ளது அனைத்தும் இழக்கின்றேன். உடலும் உள்ளமும் உயர்ந்த பலியில் உமது பாதம் படைக்கின்றேன். உமது வழியில் உவகை காண உள்ளது அனைத்தும் இழக்கின்றேன். உம்மையே அறிந்தேன், என்னையே கொடுத்தேன். கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரி என்னுடைய உங்களுமான பள்ளி எல்லா உள்ள தந்தை இறைவனுக்கு ஏற்றதன்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வலிமையான நிலத்தில் விளைந்து இக்காணிகளே புனிதருளும். நிலத்தின் விளைச்சலை உலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்களில் விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா,
என்னால் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீ உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்கள் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயல் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலால் ஆட்சிகள் செலுத்தவும் செயல்களில் மேன்மை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தலினீர். ஆகவே நாங்கள் வனத்தோதர்கள் அனைவரும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களிப்பிட்டு கொண்டாடி பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகிய உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலங்கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்படுக்கின்றோம். ஓம் திரும்ப நின்று உமக்கு ஊரியம் புரியும் தகுந்தல் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கொள்ள எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டுமென உமது தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பேராயர் பிரான்சிஸ் கல்லிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சிறப்பாக குறும்பகரம் என்னும் திரு அவையை, அதனோடு இணைந்திருக்கின்ற அனைத்து கிளை கிராமத்தில் உள்ள இறைமக்களை நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த மகிழ்ச்சி நிறை பொங்கல் விழாவில் அன்பின் நிறைவை காண செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும்
எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் சிறப்பாக இத்திருப்பலியில் நினைவு கூறப்படுகின்ற இறந்த ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காக செபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்திரேயா ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும்பரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம்மைப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திராவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் கொண்டாடுகின்ற இந்த பொங்கல் திருநாளில் பொங்கலை போன்று மகிழ்ச்சியாக இருக்க ஒவ்வொருடும் சமாதானம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். உடலுக்கும் பாதுகாப்பாகவும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ நம் மத்தியில் வீற்றிருக்கின்ற உயிருள்ள ஆண்டவர். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் கூடிய அன்பு தகப்பன். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் உன்னை ஒருபோதும் மறைவென்று கூடிய அன்பு தெய்வம். இதோ என்னாலும் உன்னோடு இருக்கின்றேன், கன்னி மணி போல இருந்து காத்து வருகின்ற தெய்வம் இதோ நம் மத்தியில் இருக்கின்றார். நூற்று தலைவன் ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தவள் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் அடியன் குடும்பமான் என்று கூறிய அன்பு தெய்வம் இதோ நம்ம இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நற்களின் வழியாக நம்மை ஆஸ்வதித்துக் கொண்டிருக்கின்ற நல்ல தகப்பன், வாழ் உயிருள்ள ஆண்டவர். வாக்கு வருவானார் நம்முடைய குடிக்கொண்டார், இந்த வார்த்தையை வாழ்ந்து காட்டி இறைவன். இறைவனின் திட்டத்திலே ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமாய் இருந்து நம்மை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு தகப்பன். இதோ ஒவ்வொரு பேரையும் உள்ளங்கையில் பொறுத்திருக்கின்ற என்று கூறிய தகப்பன் நம்மத்தில் இருக்கின்றார். இதோ எத்தனையோ குடும்பத்தில் நாம் மகிழ்ச்சி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பத்தையும் இவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். இவர் தரு விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவ திருவுருள் காத்து நிலை வாழ்வளிப்பதாக. முழங்கிட புதிய வாழ்வு புலர்ந்தது, மங்களம் தங்கிட இறை மகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. பொங்கல் பொங்கல் என்று முழங்கிட புதிய வாழ்வு புலர்ந்தது, மங்களம் தங்கிட இறை மகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. இயேசு வருகின்றார், கரைகள் குறைகள் கவலை போக்க இயேசு வருகின்றார், வளமை இனிமை வாழ்வில் சேர்க்க உணவில் வருகின்றார். மங்களம் தங்கிட இறை மகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. உழைப்பதன் மாண்பினை போற்றியே ஓர் உடல் எடுத்து மனிதனாக வருகின்றார், களைப்பினை சோரினை போக்கிட தன் உடலையே உணவிட தருகின்றார். உழைப்பதன் மாண்பினை போற்றியே ஓர் உடல் எடுத்து மனிதனாக வருகின்றார், களைப்பினை சோர்வினை போக்கிட தன் உடலையே உணவென தருகின்றார். உழைப்பிலும் உண்ணும் உணவிலும் இறைவன் தேறுகின்றார், உழைப்பிலும் உண்ணும் உணவிலும் இறைவன் தேறுகின்றார். இரு விருந்தில் கலந்து பொங்கலை பகிர்ந்து அன்பை
பொங்கல் பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு புலர்ந்தது. மங்களம் தங்கிட இறை மகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. கோதுமை அப்பமே திருவுடல் கனி திராட்சையே இயேசுவின் உதிரமாய் நிலத்தினில் விளைந்த நல் கனிகளே இறை அருளினை வழங்கிடும் கொடைகளாய். கோதுமை அப்பமே திருவுடல் கனி திராட்சையே இயேசுவின் உதிரமாய் நிலத்தினில் விளைந்த நல் கனிகளே இறை அருளினை வழங்கிடும் கொடைகளாய். உணவென வரும் இறைவனை உள்ளம் வரவேற்போம். உணவென வரும் இறைவனை உள்ளம் வரவேற்போம். இந்த மண்ணும் உயிர்களும் கண்ணின் மணி என என்றும் கொண்டாடுவோம். பொங்கல் பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு புலர்ந்தது. மங்களம் தங்கிட இறை மகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. பொங்கல் பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு புலர்ந்தது. மங்களம் தங்கிட இறை மகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. இயேசு வருகிறார், கரைகள் குறைகள் கவலை போக்க இயேசு வருகிறார். வல்லமை இனிமை வாழ்வில் சேர்ந்த உணவில் வருகிறார். இயேசு வருகின்றார், கரைகள் குறைகள் கவலை போக்க இயேசு வருகின்றார். வளமை இனிமை வாழ்வில் சேர்க்க உணவில் வருகின்றார். பொங்கல் பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு புலர்ந்தது. மங்களம் தங்கிட இறைமகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. பொங்கல் பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு புலர்ந்தது. மங்களம் தங்கிட இறைமகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் நிலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். யூபிலி ஆண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மகிமையானது நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம்
புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம் இறுதி ஜெபத்திற்காக. இயேசு பிரியமானவர்களே, இன்றைய நாளில் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். அதோடு சேர்ந்து ஒரு நிகழ்வு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ அதை நன்மை செஞ்சுருப்பாங்க இல்லையா இல்லையா திருமணமாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். நன்மை செஞ்சுருக்கும் போது மறந்து விட்டால் நன்றி விசுவாசமே இல்லையாம்மா சொல்லுவாங்க. கேட்டிருக்கோம் இல்லையா? கேட்டிருக்குமா இல்லையா? அதே போல் கடவுள் இன்றைய நாளில் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம். ஆனால் அது பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு நிகழ்வு உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றேன். பாப்புவா நியூகினியிலே ஞாயிற்றுக்கிழமை பூசை நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ரீடிங் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பிரசங்கம் கொடுத்துட்டு இருக்கிறேன். கீழே கிட்டத்தட்ட ஒரு பாம்பன் பிளாக் சொல்லுவாங்க. அந்த பாப்புவா நியூ பயங்கர விஷ பாம்பு. அது கீழே இருந்திருக்கு, எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அந்த இடத்துல நின்று இருக்கிறேன். கீழே காலு பக்கத்துலேயே இருந்திருக்குது. என்ன நடந்து எனக்கு தெரியல. பூசை முடிஞ்ச பிறகு, அது பிரசங்கம் முடிஞ்ச பிறகு அங்கெல்லாம் ட்ரம்ஸ்லாம் அடிப்பாங்க. சத்தத்துக்கு வெளில வரல. பிறகு பூசை முடிஞ்ச பார்க்குறேன், இவ்வளோ பஸ் பாம்புங்க, பயங்கரமான விஷ பாம்பு. நீங்கள் பார்க்கலாம், யூடியூப் நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பாப்புவா நியூகினியா அவ்வளோ விஷ பாம்பு. இது எதுக்காக சொல்கிறேன் என்றால், கடவுள் அவருடைய பணியை செய்கின்ற பொழுது எப்படிலாம் நம்மளை வழிநடத்துகின்றார், அதுதான். அதே போல நான் உங்களை கோட்டிக்கொள்கின்றேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடவுளை முதன்மைப்படுத்தி செய்கின்ற பொழுது எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி அவர் நம்மளை வழிநடத்துவார். ஆக இன்றைய நாளிலே அந்த எத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. அதிலே முக்கியமாக இந்த ஒரு நிகழ்வு. ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றாரா இல்லையான்ற ஒரு கேள்வி எழுப்பிட்டீங்களா, அதற்கே ஒரு விடைய ஆன்சர் கிடைச்சதுன்னா அது அங்கே தான். அதனால் இன்றைய நாளில் பொங்கல் திருநாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நினைத்து பார்ப்போம். கடவுள் என்ன நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். அந்த நன்றிக்கு தொடர்ந்து கல்வாரி மலை தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, பொங்கல் விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இவ்வேளையில் மகிழ்ச்சியெல்லாம் ஊற்றாகிய கடவுளை நினைத்து அவர் நமக்கு அளித்துள்ள அருண்கொடைகள் அனைத்திற்காகவும் அவருக்கு நன்றி கூறுவோம். உங்கள் பதிலுரை, ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். என்றும் வாழும் தந்தையாய் ஞானமும் பேரன்பும் விளங்க இவ்வுலகத்தை படைத்து மனிதனை அடிப்படையின் சிறப்புறம் வைத்து அவனை அதன் ஆளுநராக ஏற்படுத்தியதற்காக உழைக்கும் கரங்களுக்கும் ஆற்றல் மிக அளித்து உமது படைப்பின் வளத்தை மக்கள் அனைவருக்கும் பெற்று மகிழ செய்வதற்காக எமக்கு நல்ல மழையை தந்து நிலத்தை வளப்படுத்தி நிரம்ப பலனை தந்ததற்காக எங்கள் உழைப்பை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்வில் நிறைந்த மகிழ்ச்சியும் அமைதியும் அளித்ததற்காக பொருள் வளம் தந்து அதன் வழியாக அருள் வளம் தந்ததற்காக உமக்கு அனைத்தையும் படைத்து இறைவா, படைப்பு பொருள் யாவும் உமதே. எங்களது உழைப்பின் மூலம் உமது படைப்பும் ஆவலில் பங்கு தந்து அதன் பலனை தூய்க்கும் பேற்றையும் தந்து உமது அருளை என்றும் போற்றி புகழ வாய்ப்பளித்ததற்காக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்க்கை பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
கூடுவோம், எக்காலம் ஓதுவோம், புகழ்ந்து பாடுவோம், ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளா. தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் மிக சிறப்பாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கிராமங்கள் ஒருங்கிணைந்து வந்து இந்த திருப்பலியில் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் தந்தை அருட்தந்தை மோகன்தாஸ் அவர்களின் சார்பாகவும் மற்றும் நம்முடைய அருட்சகோதரிகள் அனைவரின் சார்பாகவும் பங்கு குழு பங்கு பேரவையினுடைய சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இணைச்சட்ட நூல் 16வது அதிகாரம். இந்த பொங்கல் விழாவும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடிப்படை, இதை ஏன் நாம் கொண்டாட வேண்டும் என்பதை இந்த இணைச்சட்ட நூல் நமக்கு மிக அருமையாக சொல்லுகிறது. அதிலும் குறிப்பாக நாம் கடவுள் முன்னிலையில் வருகின்ற பொழுது வெறுங்கையராய் வந்து நிற்கக்கூடாது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டி, நாம் இந்த அறுவடை விழாவை கொண்டாடுகின்ற பொழுது யார் யாரெல்லாம் இந்த அறுவடை விழாவிற்கு நாம் இணைத்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு மிக அருமையான விதத்தில் இந்த இணைச்சட்ட நூல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒரே ஒரு அந்த இணைச்சட்ட நூலில் 3 விழாக்களை கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று பாஸ்கா விழா, அதாவது அறுவடை விழா என்று சொல்கிறோம். இரண்டாவது அறுவடை விழா அல்லது ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் என்று சொல்லுகிறோம். அடுத்தது கூடார திருவிழா, த ஃபீஸ்ட் ஆஃப் டபார்னாக்கல் என்று சொல்லுகிறோம். இந்த 3 விழாக்களிலும் பார்த்தீங்கன்னா மக்கள் காணிக்கை செலுத்துகிறார். அந்த காணிக்கைக்கு பேரு தன்னார்வ காணிக்கை என்று சொல்லுகிறோம். இட் இஸ் எ ஃப்ரீ வில் ஆஃபரிங் என்று ஆங்கிலத்தில் நம்ம படிக்கிறோம். தன்னார்வ காணிக்கையை நாம் கடவுளுக்கு செலுத்தி நாம் இந்த விழாவை கொண்டாட வேண்டும். எங்க கொண்டாட வேண்டும் என்றால் இந்த கேட்ஸ் ஆஃப் த டவுன் என்று சொல்லுகிறோம். த சிட்டி கேட்ஸ் என்று சொல்லுகிறோமே, அங்க கொண்டாட வேண்டும். ஏன் அங்க கொண்டாட வேண்டும்? யார் யாரெல்லாம் அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது? நீயும் உன் புதல்வர்களும் புதல்வியரும் உன் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அநாதைகளும் கைம்பெண்களும் உன் கடவுளாகி ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்திருக்க நீ இந்த விழாவை கொண்டாட வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு சோசியல் ஆஸ்பெக்ட், சமூக அக்கறையோடு நம்முடைய கடவுள் இந்த அறுவடை விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் பாருங்க. ஆகவே அதற்காகத்தான் நான் சொன்னேன், இந்த இணைச்சட்ட நூலில் 16ஆம் அதிகாரத்தில் இந்த 3 விழாக்களையும் வீட்டில் உட்காந்து அமைதியாக படித்து பாருங்க. கடவுள் முன்னிலையில் வரக்குள் நாம் எதுவாக வரக்கூடாது? வெறுங்கையராய் வரக்கூடாது. இன்னைக்கு மிக சிறப்பாக நம்முடைய பங்குல இந்த மாபெரும் பொங்கல் விழாவை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம். அன்னை மரியாளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய பங்கின் பாதுகாவலர் அந்திரேயாவுக்கு நாம் என்றைக்கும் நன்றி உள்ளவர்களாக இருந்து சிறப்பாக நாம் கடவுளுடைய ஆசிரை பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய விழாவில் மிக சிறப்பாக ஒரே ஒரு ஃபோன் கால் தான் பண்ணேன் நேற்று காலையில். ஃபாதர், குறும்பகரம் பங்கு தந்தை பேசுகிறேன், நாளைக்கு பொங்கல் விழா வைக்கிறோம்,
நீங்கள் இந்த பொங்கல் விழாவிற்கு வர முடியுமா, தலைமை ஏற்று நடத்த முடியுமா என்று கேட்டேன். நம்முடைய அருட்தந்தை மனமுகந்து வருகிறேன் என்று சொல்லி நமக்கு ஊருக்கு முன்பாகவே இங்கே வந்து நமக்காக காத்திருந்து இவ்வளவு ஒரு அருமையான திருப்பலியை, மிக சிறந்த ஒரு மறையுரையை வழங்கி நம் ஒவ்வொருவருக்கும் இறைவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து செபித்திருக்கின்ற நம்முடைய தந்தைக்கு நம்முடைய பங்கின் சார்பாக மிக அருமையாக பொன்னாடை அணிவித்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, தந்தை அவர்கள் பப்புவா நியூ கினியா என்ற நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அங்கே அவர் சொன்னது ஒன்றுமே இல்லை, எந்த வசதியும் இல்லை, மருத்துவ வசதி இல்லை, பேருந்து இல்லை, எதுவும் இல்லை. கடுமையான சூழ்நிலையில் அந்த நாட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட தந்தையர்களை நாம் கூப்பிட்டு அவர்களுடைய பேச்சை கேட்டு அவருடைய இறைவார்த்தையை உள்வாங்கி கொண்டு கௌரவிப்பது நம்முடைய கடமை. ஆகவே தந்தை அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் பொன்னாடை அணிவித்து நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you so much, Father. அடுத்ததாக பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பொங்கல் விழாவை மிக சிறப்பான விதத்தில் எல்லா விதத்திலும் இணைந்து கொண்டாடுவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் நம்முடைய கிளை கிராம தலைவர்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய குறும்பாகரத்தில் சிறப்பாக நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள் அவர்கள் எடுத்த பல்வேறு விதமான முயற்சிகள், கடின உழைப்பு, நேரத்தை அவர்கள் இதற்காக ஸ்பெண்ட் பண்ணியது. அது மட்டுமல்ல, போய் ஒவ்வொரு நன்கொடையாளர்களையும் கேட்டு இந்த நன்கொடைகளை பெற்று இந்த விழா இன்னும் சீரும் சிறப்பமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைத்தது. இவைகளெல்லாம் நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்து ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக ஒவ்வொரு கிராம தலைவரும் இங்கே அழைக்கிறேன். அவர்களுக்கு ஒரு பொன்னாடை அணிவித்து அவருக்கு அணிவிச்சா அந்த ஊருக்கே கொடுக்குற மாதிரின்னு அர்த்தம். அதனால் இந்த நாளிலே அவர்களுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். இந்த விழா சிறப்புற நடைபெற நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள், குறிப்பாக திரு பால்ராஜ் பரியா அவர்கள், திரு அலெக்சாண்டர் முடியப்பா அவர்கள், திரு டெரன்ஸ் அவர்கள் மற்றும் நம்முடைய வேதியர் ஆனந்த் அவர்கள், அப்புறம் நம்முடைய திரு அந்துவான் அவர்கள், இவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான விதத்தில் இந்த விழாவுக்கான பல ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். கடுமையாக இதற்காக நேரம் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதே போல தங்களுடைய நன்கொடைகளால் அவர்கள் பல்வேறு விதத்தில் உதவி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் சிறப்பான விதத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நான் இன்னும் மிக அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய மதர் அவர்களுக்கு தான் நாம் நன்றி சொல்லணும். எது போய் கேட்டாலும் நான் வந்ததிலிருந்து அட் த லாஸ்ட் மூமெண்ட்டு போய் நின்று எனக்கு இது வேணும், இது செய்யுங்க அப்படின்னா மகிழ்ச்சியோடு ஓகே அதை செய்து கொடுத்தது மட்டும் இல்லை, அது கரெக்டாக போய் சேருதா, நடக்குதா என்று மிக கீனாக அட்டென்ஷன், பயங்கர அந்த மைனூட்டாக பார்க்கின்ற ஒரு நிலை. இந்த திருவழிபாட்டிற்கான அந்த முன்னுரையோ அல்லது பாடலோ எதுவுமே நான் எந்த விதமான கஷ்டமும் பட்டதில்லை. அப்படியே the control is taken over by our mother. அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை மிக அருமையாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய இளைஞர் இளம்பெண்கள் மிக அருமையான விதத்தில் 2 நாட்களாக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். கல் கொண்டு வந்து போடுறது, மண் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது, அதே போல் இந்த கோவில் வேலைகள் அனைத்தையும் நம்முடைய இளைஞர் குழு மிக அருமையாக செய்திருக்கிறது. அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய பாடல் குழுவினர், ரஃபேல் ஆசிரியர் தலைமையிலான பாடல் குழுவினர், ஐ டோன்ட் நோ அவர் எப்படி தான் இயங்குகிறார் என்று எனக்கே தெரியவில்லை. கீழ் நெடுங்காட்டில் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை பூசை நான் 8:30 மணிக்கு முடிப்பேன். அவர் அங்கே கடைசி பாட்டு வாசிப்பார், அதுக்குள்ளே நான் பைக் எடுத்துன்னு வெளியே வந்துடுவேன். நான் வந்துட்ட பிற்பாடு அந்த பாட்டை வாசித்து முடிச்சுட்டு கரெக்டாக நம்முடைய கோயிலில் வருகை பாட்டு ஆரம்பிக்கிறார். He is very fast and coming here for
அதே போல் இந்த பொங்கல் விழாவுக்கு மிக அருமையான விதத்தில் அவர்கள் சிறப்பாக பாடி கொடுத்திருக்கிறார்கள். தேங்க்யூ 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 ஸோ மச். அதே போல் நம்முடைய பாடற் குழுவினர் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் மிக அருமையாக பாடியதற்காக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பீட சிறுவர்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மீண்டும் இவங்களை நேரம் கடத்தவில்லை. இந்த சாமியார் வந்தாலே நம்ம உயிரை எடுத்துடுறாரு, பசி எடுக்க விட்டுறார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு போக தேவையில்லை. உங்களுக்கு பொங்கல் மற்றும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம போயிட்டு அவங்கவுங்க ஒரு அமைதியாக நம்ம போய் வாங்கினாலே அங்கே கரெக்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஆகவே நீங்கள் இருந்து இதற்கு பிற்பாடு நடைபெறுகின்ற விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று உங்களுடைய திறமையை காண்பித்து மிக அருமையாக மகிழ்ச்சியோடு இந்த விழாவை கொண்டாடி விட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த நாளினுடைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறவங்க திரு மரியசூசை அவர்களும் திருமதி தெரசம்மாள் அவர்களும் இந்த கேம்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய பங்கில் கண்டக்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் வெல் எக்யூப்டு பர்சன்ஸ். அவங்கெல்லாம் வந்து பிடியில் மிகவும் பயிற்சியாளர்களாக இருந்தவர்கள். அவர்களை நாம் பயன்படுத்தி நாம் கொள்கிறோம். இட் இஸ் மோர் ஆஃப் ஃபன் கேம். இது ஃபன் கேம் தான். பயங்கரமாக ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்லாம் இல்லை. எவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக இந்த கேம் ஆட முடியுமோ விளையாடி மகிழ்ச்சியோடு இருந்து விட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்க. இன்றைக்கி ஃபாதருடைய பிரசங்கமே மகிழ்ச்சியாக இருப்பது தான். அதை அந்த ஹைலைட் பண்ணுற மாதிரி நம்முடைய பங்கில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வழி பொறக்கும் தரணியில் ஆனந்தம் பெருகும். விடுகின்ற பொழுதெல்லாம் இனி சுகமாய் விடியட்டுமே. காணும் திசையெல்லாம் நல்ல உறவு பெருகட்டுமே. பொங்கலோ 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 பொங்கல், பொங்கலோ 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 பொங்கல், பொங்கலோ 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 பொங்கல், பொங்கலோ 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 பொங்கல். தை பிறந்தா வழி பொறக்கும் தரணியில் ஆனந்தம் பெருகும். பொன்னான நாளிலே அண்ணாந்து வானிலே காணும் ஞாயிறை கையெடுத்து வணங்குவோம். வெள்ளாம தந்து நம் இல்லாமை போக்கிடும் பூமி தாயை மண்டியிட்டு வணங்குவோம். மங்கள சந்தனம் எடுத்து வச்சு மஞ்சள் கொத்து கட்டி வச்சு பொட்டு வச்ச பானையில பொங்கல் சமைப்போம். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல். தை பிறந்தா வழி பொறக்கும் தரணியில் ஆனந்தம் பெருகும்.
தமிழர் பண்பாட பழையன கழித்து புதியன புகுத்தி பழையடி வாழையாய் நாமும் கொண்டாட சாதி சமய வேற்றுமை கலந்து திருநாளில் ஒன்றாய் இணைந்து வண்ண வண்ண ஆடைகளுடுத்தி திருவிழாவை சிறப்பிப்போமே. உழுதிடும் உழவனின் உழைப்பினை போற்றியே உலகெங்கும் அவர் புகழ் பாடிடுவோம். தைமகளே வருகவென தமிழ் மணக்க குலவையிட்டு தமிழ் பெண்கள் ஒன்றாய் கூடி கும்மி அடிப்போம். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல். தை பொறந்தா வழி பொறக்கோ தரணியில் ஆனந்தம் பெருகோ